2026 கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோவான ஒரு சூழ்நிலைகள் தான் அவங்களுக்கு கொடுத்து வந்தது. ஏன்னா ஜென்ம சனினால் அவங்க ஒரு பயத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. தைரியத்தை இழந்திருந்தாங்க. குடும்பத்திலையும் மன சங்கடங்களை ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தொழில் ரீதியாகவும் சிக்கல்களும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் அடுத்ததாக வரக்கூடிய குருவும் உச்சம் பெற்று அவங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்வையிறதுனால வருமான செழிப்பையும் கொடுக்க போகிறதா இருக்குது. மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. அதை பற்றி ஐயா விரிவாக சொல்லுவார். கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கும்பராசிக்கு ஜென்ம சனியானப்பட்டவர் நிறைவு பெறுகிறார். இருக்கிற சனியிலேயே ரொம்ப கஷ்டமான சனி, அஷ்டமத்து சனியும் ஜென்ம சனி அப்படின்னு நான் சொன்னேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம சனி நிறைவு பெறுவது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று 2ஆம் இடத்துல பாத சனியாக சனீஸ்வர பகவான் வந்து வரப்போகிறாரு மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தொடங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார். இப்போ 2026 தொடங்கும் போதே அந்த வக்ரம் வந்து சில பண தட்டுப்பாடுகளை கொடுத்தாலும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் நல்லா வலுவாக உட்காந்துருப்பார். மே மாதம் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு கடங்காரன் குரு போகிறார். அந்த கடங்காரன் குரு போகிறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐப்பசி 27 வந்து திருப்பி 7ஆம் இடத்துக்கு குரு போகிறது. அதனால் பணத்தட்டுப்பாடுகள் இருக்கும். பணத்தட்டுப்பாடுகளே இருந்தாலும் ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஜென்ம சனியில் குரு சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை தந்தார், சில பணத்தட்டுப்பாடுகளையும் தந்தார் இந்த ஆண்டில். அதனால் ரொம்ப பெரிய கஷ்டம் இருந்தாலும் சில விஷயங்களில் விஷயங்கள் ஒரு வேலைக்கு போனால் பெரிய வருமானம் என்னால் சம்பாதிக்க முடியல, ஆனால் வேலைக்கு ஏற்ற சின்ன கூலி கொடுத்தாங்க, அதன் மூலிமா நான் என் குடும்பத்தை வழி நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலையே கிடைக்கும். அந்த வேலையில் ஏன்னா பொதுவாகவே இந்த பாத சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு இணையாக ஒரு சின்ன வேலையாவது கிடைக்கும். அதன் மூலிமா நீங்கள் முன்னேறி போக முடியும். பாத சனியில் உங்களுக்கு பகவான் எதையாவது கொடுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு மே மாதம் வரலையும் சாதகமாக இருக்கிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதகத்துக்கு போயிட்டு திருப்பி சாதகத்துக்கு மாறி வந்துருவார். அதனால் பிரச்சனை இல்லை. இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மசனி நிறைவு பெற்று பாத சனிக்கு வர்றது மிகப்பெரிய லாபம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது உறவுகளோடு பகைகள் இருக்கும். உறவுகள்கிட்ட வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி கட்ட முடியும், கடன் அடைக்க முடியாது. அதுக்கடுத்து 7.5 முடியும் போது தான் கடன் அடைக்க முடியும். அதே மாதிரி உறவுகளோடு இருந்த பணப்புழக்கத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். வெளியூர் வந்துட்டேன், கடனில் ஓடியே வந்துட்டேன், திருப்பி வந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரனில் மரியாதையான ராசி. கும்பராசிக்காரனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறை விட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஒரு அறை விட்டுக்கிறேன் நான் 100 ரூபா தரேன் அப்படின்னா அவர்கிட்ட பணமே இல்லைனாலும் அந்த ஒரு ரூபாயும் போட்டு 101 ரூபாயை தரேன், நான் வேணா ஒன்றா அறையிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பணத்தை விட மரியாதை, தன்மானத்தை விட்டு வருமானம் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மரியாதைக்கு படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய மரியாதை இழப்பீடு நடந்துச்சு. அந்த மரியாதை இழப்பீடுலேருந்து மீண்டும் மரியாதை கிடைத்து பதவி, அது இப்போ எலெக்ஷன் நேரம் சில பதவிகள் கிடைக்கலாம். மாவட்ட செயலாளரில் இருந்தேன், இப்போ மாவட்ட செயலாளர் கிடைக்கல, ஆனால் கட்சியில் நீங்கள் வேலை பாருங்கள், கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல பதவி தரேன், அடுத்து ஒரு மாவட்ட கவுன்சிலரோ இல்லை ஒரு கவுன்சிலரோ தரேன் அப்படின்னு மீண்டு எழுவதற்கான காலம், புதிய என்ட்ரி கொடுக்கறதுக்கான காலம் அப்படி இருக்குது. அதேமாதிரி ஜென்மத்தில் இருக்கிற ராகு, 7 இருக்கிற கேது, அது வந்து பல்வேறு துன்பங்களை தந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டோட இறுதியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் போயிடுவாங்க. போகும்போது 13, 11 வந்து அவங்க ராகு கேது பயிற்சியில் வந்து அவங்க வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுவாங்க. மறைவு ஸ்தானத்துக்கு போகும்போது லாபம், அப்போ வந்து பெரிய பதவியே கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆண்டு எதெல்லாம் கிடைக்கிறதோ வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளும்போது வாழ்க்கை இனிக்கும். ஒரு மனுஷன் வெற்றியாளனாக வரானா அதுக்கு வாய்ப்புகளை தான் தக்க வச்சுக்கணும். அப்படி ஒன்று அற்புதமான காலம் தான் இந்த ஆண்டு. பழைய கஷ்டம் இப்போ இல்லை, அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்குது, அதை சரியாக பயன்படுத்திக்கணும். பொதுவாகவே பாத சனி வந்துருச்சு அப்படின்னாவே 7.5 சனி தொடங்கினா திருக்கொள்ளிக்காடு, ஜென்ம சனி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு, பாத சனினாவே தேனி, குச்சனூர் சனீஸ்வர பகவான் சுயம்பு மூர்த்தி. மற்ற எல்லா கோயில்கள்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனால் தேங்காய் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அர்ச்சனை பண்ணி விபூதி குங்குமம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஐதீகம்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. அதை பற்றி மாற்று கருத்துக்களும் இருக்குது. ஆனால் சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய தேனி, குச்சனூர் சனீஸ்வர பகவான் விபூதியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம், வச்சு இட்டுக்கலாம். அது வந்து நன்மையே செய்யும். சனி பகவான் நன்மையே செய்யறதுக்காக இருக்கக்கூடிய சனி பகவான் தான் தேனி, குச்சனூர் சனீஸ்வர பகவான். அவரை போய் கண்டிப்பாக ஒரு முறையேனும் பாருங்கள்.
அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய இந்த பாத சனி பல்வேறு லாபத்தை தரும். அதேமாரி பாதத்தில அடிபடும். பாத்ரூம்ல போம்போது பார்த்து போங்க. வழுக்கி விழுந்து கால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி வந்து தலை சுற்றல், வாந்தி அந்த மாரி மயக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஜென்மத்தில ராகுவும் 7ல கேதுவும் இருக்கிறதால, அதனால வந்து உடல்நிலையில கவனம் செலுத்தணும். மற்றபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்போது, இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இழந்த மரியாதை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஆண்டு. 2026 கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அதுவும் ஜென்மச்சனி விலகி பாதசனி தொடங்குற காலமா இருக்கு. அதனால பெரும்பாலான ஒரு 5 வருடங்கள் பட்ட கஷ்டங்கள் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்ததா இந்த சனினால நமக்கு பாதிப்புகள சரி செய்றதுக்கு ஐயா சொன்ன மாரி குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க துன்பங்கள் தீரும். உங்களுக்கு பாத சனினால வரக்கூடிய யோகமான பலன்கள் உங்கள கண்டிப்பா தேடி வரும். கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரைக்கும், இப்ப அவங்களுக்கு வந்து அதான் திருக்கணிதில ஆல்ரெடி சனி பெயர்ச்சி ஆயிட்டு, குடும்ப சனி வந்துடுச்சு. வாக்கிரீதி இப்ப தான் நடக்க போகுது. ஏற்கனவே ஜென்ம ராகு ஒரு பக்கம். ஜென்ம ராகு ஒரு பக்கம். 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஜூன் மாதம் வரைக்கும். அப்ப 5ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால, இந்த ஜென்ம ராகுவோட எஃபெக்ட் அவங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா, அது குரு பார்க்கும்போது அந்த ஜென்ம ராகுவோட எஃபெக்ட் கம்மியாயிரும். அதனால எல்லாமே பாசிட்டிவா தான் நடந்துட்டுருக்கும். இதுவரைக்கும் எல்லா இந்த வருடம் அதாவது வந்து 2025ல அந்த குரு பெயர்ச்சி ஆனதுலருந்து 2026 ஜூன் வரைக்குமே பெரிய அளவு பிரச்சனை இல்ல. எல்லாமே நல்லா தான் பாசிட்டிவா தான் போயிட்டுருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் தான் குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கும் போறாரு. அது மட்டும் இல்லாம அ ஜென்ம ராகுவோட எஃபெக்ட் ஆரம்பிக்கும். சனியோட எஃபெக்ட்டும் அந்த அளவுக்கு நெகட்டிவா தான் இருக்கணும். பாசிட்டிவா இல்ல. ஸோ, அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு ஜூன்லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா, அதுக்கப்புறம் ராகு கேதுவோட பெயர்ச்சி வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ்ஸ் நெறைய நடக்கும். ஸோ, அதனால வந்து இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி, அ பொருளாதார நிலையில மிகப்பெரிய உயர்வுகள், அதே நேரம் குழந்தைகளால நல்ல மகிழ்ச்சியான சூழல், ஷேர் மார்க்கெட்ல லாபம், இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி அற்புதமான காலகட்டம் தான். எது ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில பாதிப்பு, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது, அ அது இது வங்கி கடன் வாங்கக்கூடிய சூழல். நீ நெறைய நாளா வந்து வங்கி கடனுக்காக முயற்சி பண்ணிட்டு இந்த நேரத்தில வங்கி கடன் கிடைக்கிறது. அந்த மாதிரி எதிரிகளால பிரச்சனைகள், இந்த மாதிரியான சூழல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது புது முயற்சி பண்றீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, அது பெரிய சக்சஸ் தான் குடுக்கும். அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுலயும் அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா, பெரிய அளவு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. அதனால வந்து இது பண்ணிக்க வேண்டாம். இவங்களுக்கான பரிகாரம் அப்டின்னா, ஆ இந்த ஜாங்கிரி, அப்புறம் லட்டு இந்த 2 இத வந்து இவங்க வந்து தானம் குடுத்துட்டு இருக்கணும். ஒரு ஒரு வாரமும் அவங்க வந்து ஜாங்கிரி லட்டு வாங்கி மத்தவங்களுக்கு தானம் குடுக்குறது வந்து ஒரு எந்த அற்புதமான கிழமைகள்ல குடுக்கலாங்க? கிழமை வந்து அது ஒரு வெள்ளிக்கிழமை, இது வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமையில குடுக்குறது வந்து ஒரு நல்ல சிறந்த பரிகாரமா நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும். 2026 கும்பராசிக்காரங்களுக்கு ராகு கேதுக்களால் சில பாதிப்புகள குடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஜென்ம ராகு வந்து அவங்களுக்கு மன உளைச்சல குடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஜூன் மாசத்துலருந்து ராகு கேது பெயர்ச்சி வரக்கூடிய நவம்பர் மாதம் வரைக்கும் தான் கொஞ்சம் ஒரு ஆசோலேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ, அதுக்கு பரிகாரமா நீங்க லட்டு, ஜாங்கிரிய கண்டிப்பா நீங்களும் சாப்பிடலாம். மற்றவங்களுக்கும் தானம் குடுக்கறது மிகச்சிறந்த பரிகாரம். உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள கண்டிப்பா அது பண்ணி குடுக்கும். செஞ்சு பாருங்க. ஐயா நீங்க ஆ. சொல்லுங்க. நீங்க கும்பராசிக்காரங்க யார்கிட்ட போய் கேட்டாலும், "எப்படி சார் இருந்தது கடந்த வாழ்க்கை?" அப்படி சொன்னீங்கன்னா, அவங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவா சொல்லவே முடியாது. அவ்வளவு நெகட்டிவை தாண்டி வந்திருப்பாங்க. "எவ்வளோ பிரச்சனை" அப்படின்றாங்க. ஏன்னா, ராசிக்கு 12ஆம் வீட்டில் அதாவது ராகு செல்லும் பொழுது, ஒரு புயலுக்கு பின் அமைதி அப்படின்றது காலம் வரப்போகுது. இந்த இந்த அனுபவம் வந்து இந்த டிசம்பருக்கு வரைக்கும் இவங்களுக்கு மேக்ஸிமம் 95% பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. அ தொழில் ரீதியாக இதுவரை இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வு காணப்பட்டு, வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையும் வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா, ஐயா சொன்ன மாரி 6ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது,
கடன் ஈஸியாக கிடைக்கிறது, லோன் கிடைக்கிறது, இது போல் காலகட்டமாக இருக்கும். அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கும் பொழுது, ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்குது. நிறைய லாஸ் ஆகியிருப்பாங்க, நிறைய தொலைச்சிருப்பாங்க, உறவினர்களே இவங்களை பகைச்சிருப்பாங்க, நிறைய பேர் அனுபவம் கண்டிருப்பாங்க. இவங்களை ஏமாத்துறவங்க ஏகப்பட்ட பேரை இவங்க அடையாளம் பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த அனுபவத்தை எல்லாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி அடுத்தவங்க வரக்கூடிய வருடத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து தொடர்ச்சியாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். இதை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. இவங்களுக்கும் திருமண உறவில், அதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகு கேது ராசியிலேயும் களத்திரத்திலேயும் பயணிப்பது சிறப்புல. அதனால கொஞ்சம் விட்டு கொடுப்பது சிறப்பு. இவங்களை குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ராகு கேது பரிகார ஸ்தலங்களுக்கு செல்வது சிறப்பு. சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அந்த 4-6 ராகு காலத்தை பயன்படுத்திக்கிட்டு குடும்பத்தோட சிவ ஆலயத்துக்கு போய் தஞ்சம் அடைகிற மாதிரி போய் உட்காந்துடணும். அந்த பைரவ வழிபாட்டில் பார்க்கணும். அவங்க நார்மலாக ஒரு முடிந்தால் விளக்கேற்றலாம், இல்லை உட்காந்துடணும். அது தொடர்ச்சியாக வாரம் சென்றுட்டு வந்துட்டாங்களாவே குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி டிசம்பரில் தெளிவாகிடுவாங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த குரு பார்வை இப்பொழுது ராகுக்கு ஏற்படுவதனால இதை உணராத இருந்திருப்பாங்க. அடுத்து இன்னும் ஒரு சின்ன ஒரு இடர் கொடுத்து சரியாகிடும்னு சொல்லலாம். சிறப்பான வருடமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. சிறப்பு. மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு 5 ஆண்டுகள் பட்ட அனுபவங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, யாரெல்லாம் உங்கள் மேலே பாசமானவங்க, உண்மையானவங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை அடுத்து வரக்கூடிய இந்த ஆண்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே இந்த ராகு கேதுக்கள், சனி உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தனால தான் தொடர்ந்து உங்களுக்கு மனதை சோர்வடைய வைக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தது. அது இனிமேல் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஐயா சொன்ன ராகு காலங்களில் நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று பைரவரை வழிபடுங்க. உங்களுக்கு அது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. சோதனைகள் தீர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு குருபலத்தோடு அதை கடந்து வந்துடுவீங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. உங்களுக்கு 80% யோகம் ஆல்ரெடி இருக்குது. ஒரு 20% ஐயா சொன்ன அந்த பரிகாரங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் மொத்தத்தில் 100% வெற்றியை கண்டிப்பாக பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக காத்திருக்கு. வாழ்த்துக்கள்.